பார்க்குறதுக்கே பயங்கரமாக கிடக்கு. முழுக்க இடிச்சிட்டு அப்படியே உள்ள பாருங்க உடைச்சிருக்கிறாங்களே. இது ஃபோனில் வந்து இதை போட்டிருக்கணும். ஒரு பெரிய ஒரு வாழை தோட்டம் இதெல்லாம் எரிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து தண்ணி இந்த பலஜிக்கு தண்ணி அடித்து குடிக்கிறான் வேறாத காலத்து வேறு ஏதோ இடம் மாதிரி பயமாக கிடக்கு. உள்ளுக்குள்ளே எல்லாமே கிளறி எடுத்து போட்டாங்களா அப்படி அப்படியே முன்னுக்கு உடைச்சி எடுத்துக்கிறாங்க பாருங்க. இவ்வளோ சாரை போத்து கிடக்கு. சீக்கிரம் நிற்க தான் நாமி வந்தவன் இந்த ஒரு இடத்தை பாருங்க இப்படி வச்சிருந்து மறைஞ்சிருந்து பாதுகாக்கிறது வழிபட்ட ஒரு இடமாக இருக்க வேணும். தண்ணி உடையன்னு மத்தியில் பாருங்க. இந்த மக்களுக்கே வந்து பெருசாக தெரியாது. இந்த கேட்டை திறந்து உள்ளே வந்தோம்னா ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல வந்து முறைகளே நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பண்டத்திறப்பு பகுதியில் இன்றைய தினம் வந்து இராணுவத்தால் ஒரு மிகப்பெரிய பகுதி ஒன்றது விடப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 40 ஏக்கருக்கிட்ட இந்த இடம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பண்டத்திறப்பு டவுனில் இருந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல வந்து இராணுவம் இருந்து வெளியேறி இருக்குது. இன்றைய தினத்தில் பல மக்களுக்கு வந்து உண்மையாக தெரியாத ஒரு நிகழ்வு இது. இங்கே இராணுவம் வந்து வெளியேறி இருக்குது அப்படின்றது நாங்கள் விசாரித்து கொண்டு வர பல பேர் வந்து தெரியாதுன்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு. பட் உள்ளே அப்படியே கேட்டு விசாரித்து கொண்டு உள்ளே வந்தேன்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு இடம். இராணுவம் வந்து நிறைய தடயங்களை அவங்க வழிபட்ட இடங்களை கூட முழுக்க, அதாவது அவங்களுடைய புத்த வழிபாடுகள் இருந்த இடங்களை கூட முழுக்க இடிச்சிட்டு அப்படியே வந்து வெளியேறி இருக்கிறாங்க. இந்த இடத்த வந்து சுற்றி பார்ப்போம். உண்மையாக வந்து இந்த என்பிபி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா வந்து நிறைய இடங்கள் வந்து விடப்படுறது தமிழர் பகுதிகளில் வந்து விடப்பட்டு கொண்டிருக்குது. அது உண்மையாக ஒரு நல்ல விஷயம். அது நாங்கள் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். வந்து வெளி கேட்டை வந்து கட்டி வச்சுருக்குறாங்க துறவங்கள். இந்த கேட்டை திறந்து உள்ளே வந்தோடனே 2-3 சைட்டாக வந்து இந்த இடம் பிரிஞ்சு போகுது. நான் பாருங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து உள்ள நீட்டாக அழகாக வந்து நல்லா வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் வாழை தோட்டம் எல்லாம் இருந்துருக்குது. இந்த இடமெல்லாம் வந்து இவங்க இந்த இருக்கிற கேம்ப் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இப்படி தான் வச்சுருப்பாங்க நீட்டாக. பட் இப்போ வந்து இந்த அனுர அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நிறைய இடங்கள், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய இராணுவ முகாம் இப்போ வழியில் வந்து விடப்பட்டு கொண்டிருக்கு. இதுக்குள்ளே பாருங்கள் உடைச்சிருக்கிறாங்களே. ஏதோ இது ஒரு விஷயம் அப்படி உடைக்கப்பட்டிருக்குது கீழே. இதில் வந்து என்ன இருந்தது, என்ன நடைபெற்றது அப்படி இருந்து எதுவுமே தெரியல. பட் உடைச்சிருக்கிறாங்களா. ஆனால் இது வந்து கிட்டடியில் உடைச்சிருக்குது. இன்றைய தினமோ இல்லை நேற்றைய தினமோ தான் இது விடப்பட்டிருக்குது. பாருங்கள் இதில் மேலான தூணில் வந்து ஏதோ போட்டிருக்கணும். இந்த தூணில் வந்து ஏதோ படம் ஒன்று கீறி ஏதோ ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது. ஆனால் உடைச்சிருக்கணும் இந்த இடத்துல. இன்றைக்கு தான் உடைச்சிருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படியே நடந்த என்ன விஷயத்துக்காக உடைச்சிருக்காங்கன்னு தெரியல. என்ன இருந்ததுன்னு மேலே தெரியல. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே ஒரு வாழை தோட்டம் மட்டும் இருக்குது உள்ளுக்குள்ளே. அந்த வாழை தோட்டத்துக்குள்ளே தான் நிற்கிறோம். பாருங்கள் ஒரு பெரிய ஒரு வாழை தோட்டம், அதாவது வாழை குலையோடையே நிற்கிது வாழை. அப்படியே நாங்கள் அங்கால போவோம். அங்கால வந்து நிறைய பகுதிகள் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இடம் சொல்கிறாங்க 40 ஏக்கருக்கிட்ட வருமா இந்த உள்ள இடம். அப்படி அங்கால போய் பார்ப்போம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த இராணுவ முகாம் அப்படி எல்லாமே நாங்கள் உள்ளே போக முடியாது. இராணுவங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அதுக்குள்ளே வந்து நாங்கள் போய் வெளியிலண்டு கூட வீடியோ எடுக்க இல்லாது. இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பகுதிகள், வெளியில் போகிறதுக்கு நிற்கிறதுக்கு எல்லாம். ஆனால் அது முதல் முறையாக வந்து இப்போ அதிகமான இடங்கள் விடப்பட்டு கொண்டு இராணுவம் இருந்த இடங்கள் விடப்பட்டு கொண்டிருக்கிறதால நாங்கள் உள்ளே போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே பாருங்கள் உடைச்சிருக்கிறாங்க எல்லாம். இதெல்லாம் பெரிய கட்டிடங்கள். இதில் ஏதோ பெரிய கட்டிடமாக இருந்திருக்குது. அப்படியே முன்னுக்கு உடைச்சி எடுத்துக்கிறாங்க பாருங்கள். அப்படியே உடைச்சி கிள்ளப்பட்டிருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து அவங்களுடைய குளிக்கிற இடங்கள், பாத்ரூம் அதெல்லாம் இருந்திருக்குது. ஸோ இதெல்லாம் ஆனால் இது நிறைய நாள் பாவிக்காத மாதிரி கிடக்கு இந்த இடம். ஆனால் நேற்றைய தினம் தான் உண்மையாக மக்களே இந்த இடத்த விட்டு இராணுவம் வெளியாரையும் போயிருக்கிறாங்க. இரவாக வந்து யாருக்கும் பெருசாக தெரியாது. இந்த மக்களுக்கே வந்து பெருசாக தெரியாது. வெளியில் கேட்டாலும் யாரும் சொல்கிறாங்க இல்லை, தெரியாதுன்னு தான் சொல்லினோம். இதுக்குள்ளே எல்லாம் இதுக்குள்ளே தண்ணி உடையன்னு மத்தியில் பாருங்கள் அப்படி கிடக்கு. முன்னுக்கு இருக்கிற பெரிய ஒரு இந்த இதெல்லாம் பெரிய ஏதோ ஒரு கட்டிடம் ஒன்று இருந்துருக்குது. அது அப்படியே வந்து உடைஞ்சிருக்குது. நாங்கள் இப்போ இந்த பகுதியை வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி காட்டிக்கொண்டு போகிறோம். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தது அப்படின்ட்டு. இதில் பாருங்கள் இதில் வந்து இதெல்லாம் எரிச்சிருக்கிறாங்க வச்சு. ஆனால் ஏதாவது உள்ளுக்குள்ளே வந்து இராணுவம் விவசாயம் செய்திருக்கிறாங்க. அதோடு வந்து அவங்க இருந்த பகுதிகளுக்கு வந்து நிறைய உள்ளுக்குள்ளே வந்து அவங்க இருக்கிறதுக்காக வந்து நிறைய கட்டிடங்களும் போடப்பட்டிருக்குது. இதில் எல்லாம் பாருங்கள் தூண்கள் எல்லாம் அப்படி உடைச்சிருக்கிறாங்க.
இப்போ நாங்கள் அதாவது அந்த கேட்டில் இருந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி உள்ளே வந்து நிற்கிறோம். இதெல்லாம் கொளுத்தப்பட்டிருக்குது, என்னவோ எரிக்கப்பட்டிருக்குது. அதில் வந்து ஒரு பாத்ரூம் கூட இருந்துருக்குது. சில இடங்களை இங்கே பார்த்தா முதலே வந்து ஏற்கனவே வந்து உடைச்சி தரைமட்டமாகி இருக்கிற மாதிரி தான் சில இடங்கள் வந்து இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் இப்படி எரிச்சு இருந்துருக்குறாங்க. இந்த இதில் ஏதோ நாய் குட்டி போட்டிருக்குது. ஓகே, குட்டி போட்டிருக்கிற நாய்க்கிட்ட போகக்கூடாது. நாங்கள் அப்படியே நடந்து கதைச்சி கொண்டு முதல் நின்று அந்த வாழை தோட்டத்துக்கு நடுவுக்கிட்ட வந்து நிற்கிறேன். வாழை தோட்டத்து நடுவில் வந்து நிற்கிறேன் மக்களே. இப்போ மறுபடி ஒரு பெரிய வாழை தோட்டம், இது எக்கச்சக்கமான மரங்கள் கூட நிற்கிது. நிறைய இந்த மரங்களில் வாழை குலையோட நிற்கிது மக்களே. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த அப்படியே குலைகளோடையே விட்டுட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது இதில் ஒரு ஹாஸ்பிட்டலும் கூட அதுக்கு முன்னுக்கு தான் இது இருக்குது. ஸோ நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் இரவு தான் இராணுவம் இந்த பகுதியை விட்டு வெளியில் போயிருக்கிறாங்க. யாருக்குமே தெரியாது, பெரும்பாலும் வந்து இந்த மக்களுக்கே வந்து தெரியாது இந்த இராணுவம் வெளியில் விட்டுட்டு போனது. நேற்றைய தினம் போனதால் வந்து இந்த இடங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக வந்துருக்குது. இந்த இடம் உள்ளுக்குள்ளே வந்து வாழை மரம் வச்சுக்கிறாங்க, கொய்யா மரம் வச்சுருக்கிறாங்க, எல்லா மரங்களுமே வந்து உள்ளே வச்சுருக்கிறாங்க. இந்த இடம் வந்து அவங்க வழிபட்ட ஒரு இடமாக இருக்க வேணும். என்ன சொன்னால் நடுவில் ஒரு மரம் ஒன்று நிற்கிது, அதை சுற்றி வந்து ஒரு கட்டிடங்கள் வந்து இருந்திருக்குது. அந்த இடம் வந்து ஃபுல்லாக உடைக்கப்பட்டிருக்குது. நினைக்கிறேன் இது வந்து சில உலகளில் அவங்களுடைய வழிபாட்டு ஒரு இடமாக கூட இருக்கலாம். இந்த இடம் உள்ளுக்குள்ளே தென்னை மரத்தில் இருந்து கொய்யா மரத்தில் இருந்து எல்லா மரங்களுமே உள்ளுக்கு வச்சு வளர்த்துருக்குறாங்க இராணுவம். வாசல்லையே வந்து ஒரு பகுதி வந்து உடைக்கப்பட்டிருக்குது பாருங்கள். இது பெரும்பாலும் அவங்க அந்த காவலுக்கு நிற்கக்கூடிய பகுதி அதுவெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையாக மக்களே இவ்வளோ ஒரு தூரம் தள்ளி, அதாவது பண்டத்தரப்பு சந்தியிலேருந்து நிறைய தூரம் முள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல, கடல் பகுதி கூட இல்லை பக்கத்தில். சிலவளை சொல்லலாம் கடல் பகுதியை பாதுகாக்கிறதுக்காக இராணுவம் இருந்துன்னு சொல்லி, அப்படி கூட இல்லை. ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து இருந்திருக்கிறாங்க. இதில் பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். செயின் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதை வந்து கலட்டி விடலாம் அப்படியே கீழே. சங்கிலியால் வந்து கீழே எழுதி கொழுவி இருக்கிறாங்க. இந்த இடத்த வந்து உங்களுக்கு கலட்டி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். என்ன சொன்னால் இதுக்குள்ளே வந்தால் அந்த இராணுவம் வந்து பாதுகாப்பாக தங்கள் இடத்தை பாதுகாக்கிறதுக்கு மறைஞ்சிருந்து பாதுகாக்கிறதுக்காக இதை வச்சுருப்பாங்க. இதுக்கு அதாவது யார் வந்து போகிறாங்க, இல்லாட்டி தங்கள் இடத்துல வந்து வித்தியாசமான யாராவது வந்தால் இதில் இருந்து கண்காணிச்சிட்டு, இல்லாட்டி தாக்குதல் நடத்தக்கூட இப்படியான அந்த மறைவான இடங்களை கூடுதலாக கண்காணிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கிறவங்க. இதில் வந்து அப்படி ஒரு இடம் ஒன்று இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த இது போர்க்காலத்தில் இருக்கிற மாதிரியே அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்குதுண்ணா. இதை வந்து இழுத்து அப்படியாக மூடி விடலாம் தேவையாண்டா. கொழி கொழுவம் அப்படி இருக்கட்டும் இருந்த மாதிரி. அதாவது கிட்டத்தட்ட இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி அப்படியே வந்து மதில் காட்டியிருக்கிறாங்க. அங்கால ஒரு இடம் கிடக்கு, அந்த இடம் வந்து ஃபுல்லாக உடைக்கப்பட்டிருக்குது, மதில் கரையெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. அதையும் போய் பார்ப்போம். வாசலுடைய பேரங்க உடைச்சிருக்கிறாங்க. இதில் அதாவது கிடந்த கட்டிடங்கள் எல்லாமே வந்து உயரமான கட்டிடங்கள், ஒரே ஒரு கட்டிடம் விட்டுட்டு மிச்ச கட்டிடங்கள் எல்லாமே வந்து இந்த பகுதியில் உடைக்கப்பட்டிருக்குது. அப்படியே நடந்து ஒரு வயல்கரை பகுதி ஒன்று இருக்குது. இராணுவத்தால் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருந்துருக்குது. இந்த இடம் முழுக்க இதுலாம் பூத்தோண்ட மாதிரி எல்லாம் இடங்கள் இருந்துருக்குது. வா, இந்த ஒரு இடத்த பாருங்கள் எப்படி வச்சிருந்துருக்காங்கன்னு உள்ளே செமையாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. அப்படியே நான் நினைக்கிறேன் இது ஒரு கார்டன் செட்டப்பில் வந்து கார்டன் மாதிரி ஒரு பூந்தோட்டம் மாதிரி இது வந்து இருந்திருக்க வேணும். அதில் வந்து தண்ணி விடுறது எல்லாம் இருந்திருக்குது. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் இருக்கிற மாதிரியெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. கூடுதலாக அவங்களுடைய இராணுவ முகாம்கள் இருந்த இடங்களில் இப்படி அழகான சில விஷயங்களை வந்து செய்து வச்சுருப்பாங்க. இது நிறைய இராணுவ முகாம்கள் நாங்களும் போய் பார்த்துருக்குறோம். அந்த இடங்களில் வந்து உள்ளுக்குள்ளே, அதாவது இராணுவம் விடப்பட்ட அப்புறம் போய் பார்த்துருக்குறோம். அந்த இடங்களில் வந்து அழகான விஷயங்கள் இருக்குது. இந்த இதில் ஒரு கொட்டகையை போட்டு நடுவில் வந்து இருக்கிற மாதிரி இடங்கள்லாம் உள்ளுக்குள்ளே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. உங்களோட ஒரு வீடு ஒன்று இருக்குது மக்களே. அதாவது சிங்களவர்களுடைய வீடு, சிங்கள ஆக்கள் வந்து எப்படி வீடு கட்டி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்குது. நாங்கள் அதை போய் சுற்றி பார்க்க முடியும். நிறைய நேரமே வந்து நாங்கள் இதுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நடந்து சுற்றி பார்த்து முடியலை. எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடங்கள். இது வந்து நான் நினைக்கிறேன்
இராணுவம் இதுக்குள்ளே வந்தால் மெயினாக இருக்கிற இடங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நல்ல நீட்டாக இருக்கிற இடம் எல்லாம். இதில் வந்து அவங்கள கும்பிட்ற இடங்களாக இருக்கணும். இது அதாவது இதுக்குள்ள இங்காளி பகுதிக்குள்ளே தான் இந்த ஒரு வீடுன்றது அப்படியே இருக்குது. காட்டி கொண்டு வந்திருப்பேன் ஒரு, அதாவது இந்த தோட்டத்துக்குள்ளே வார மாதிரி இருப்பா. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஒழுங்கு இருந்தது. அந்த ஒழுங்கைக்குள்ளே தான் இந்த, அதாவது இப்படி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. இந்த இடமா ஒன்று, இந்த இடமா நீங்கள் மாதவில இண்டைக்கான விட்டவங்களை இங்கே எப்போ விட்டேன்னு தெரியாதா? இப்போ நீங்கள் இதுக்கு முதலே வாரீங்களோ இங்கே? அதை இண்டை தான் வாரீங்களா? என்ன பெரிய ஒரு இடம் தானே. இதுக்குள்ளே இருந்து என்ன செய்தவங்களும் தெரியாது. விவசாயம் செய்தவங்களோ எக்கச்சே வாழை குலையெல்லாம் கிடக்கப்பா. அப்படியோ உள்ளுக்குள்ளே அதெல்லாம் வெட்டிட்டு போங்க. என்ன வீணாக தானே இருக்க போதே என்ன? அதுதான் வாரீங்க. சரி சரிங்க. இங்கே மேலெல்லாம் கிடக்கண்ணா வாழைக்குள்ளே இந்த. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்க்க நாங்கள் வந்தது மாதிரியே வந்து நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வரையணும் பார்க்குறதுக்குள்ளே வந்து ஒன்று இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து இங்காலயம் ஒரு பகுதி ஒன்று இருக்குது. என்ன விஷயம்னு தெரியல. உள்ளே போய் பார்ப்போம். இது வந்து ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருந்துருக்குது இந்த இடம். இதுவும் இராணுவத்தின் இடம் தான், ஆனால் ஓப்பனாக இருந்துருக்கு. சீகொண்டு நிற்க தான் நாமி வந்தவன் அந்த 2013 வந்து சீகொண்டாவனுக்குனால கலக்கினாங்க. 2013 இதுக்குள்ளே வந்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது இராணுவத்துக்கு. என்ன விஷயத்துக்காக வந்து தெரியுமா? அவங்க இப்படி தான் கேம்பல் போட்டிருந்தான். எவ்வளோ எத்தனை பிறப்பு காணி வரும் இருக்குல்ல? இது இல்லாமா உங்களோட கணக்குப்படி 35 வர புகானி கிட்ட கூட 35 வருது. இது ஃபுல்லாகவே இது கவர்மெண்ட் காணி. அப்போ மக்களுக்குரிய காணி இல்லை. இனி அந்த காணி இல்லாத ஆக்களை பிரித்து கொடுப்பாங்களேண்ணே. இது வந்து இதுக்கு மாடு அடித்தவங்க டிப்போ. இது வந்து மாடு அடிக்கிற டிப்போ. இது இந்த இடம் இவட இதுக்கு அதுக்கு தான் உள்ளுக்கு நான் கட்டுறவெல்லாம் கட்டி உள்ளுக்கு தொட்டிகளை எல்லாம் கட்டிக்கிடக்கு என்ன. இப்போ இனியே அந்த பகுதி அப்படியே மாற்றப்படும் அதே மாதிரி அதே நிலைமைக்கு வருதோ தெரியல. வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா இது ஆகல மக்கள் இருக்கிற பகுதியை கொஞ்சம் தொங்கலாக தானே இருக்குது. நீங்களே என்ன பேருக்கு சீவா வந்தீங்களோ? ஆனால் என்ன என்ன கட்டம் நாளைக்கெல்லாம் அந்த சீட்டெல்லாம் கிடக்குமோ தெரியாது. அப்படி கலட்ட மாதிரி இங்கே எத்தனை ராணுவம் போய் வீடியோ எடுத்துருப்போம். அடுத்த நான் போய் பார்க்க கல்லுங்கடாவது இந்த எப்படியான இதெல்லாம் அடிச்சு கொண்டு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு இனித்தானே. இதில் எடுத்துகிட்டு போகிற ஏதாவது தானே இதில் கட்டணும். என்ன அப்படின்னு பார்க்கல இது கலட்டி எடுத்தாலும் பரவாயில்லை. ஆனால் மதில்களெல்லாம் அவங்க அரசாங்கம் கட்டின மாதிரி இல்லை. இந்த மதிலோ இந்த மாதிரி இந்த அப்போ இடத்தை சுற்றி இருக்கிற மாதிரி எல்லாம் அவங்க அரசாங்கம் கட்டி கொடுத்தோம். அரசாங்கம் கட்டி எல்லாம் வச்சிருந்தது தான் ராணுவம் வந்துட்டு இருந்தது. அப்படி இதால் அண்ணன் ராணுவம் இருக்கைகள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. இந்த இடங்கள் பிரச்சனை ஒன்றும் இல்லை. எக்கச்சக்கமான வாழை குலையோட நிற்குதானே. கொண்டு போகலாம் அம்பட்டி கொண்டு நிறைய வாழை மரங்கள் அப்படி வாழை குலைகள் எல்லாம் நிற்கிது கிடக்குது. என்ன இதில் எல்லாம் வாழை குலை தான் கிடக்குது. பின்னால் வந்து பாருங்கள் அப்படியோ அவங்க பயன்படுத்தின, அதாவது டாய்லெட்டுக்குள்ளே பயன்படுத்தின நிறைய விஷயங்களை வந்து அப்படி இங்கே வந்து போட்டிருக்குறாங்க. இவ்வளோ சாராய போத்து கிடக்கணும். சாராய போத்துல இதெல்லாம் வந்து அந்த சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் அதை தான் கிடந்துருக்குது நிறைய இதுக்குள்ள. நாங்கள் அப்படியே போயிட்டு முன்னுக்கு சுற்றி பார்ப்போம். இங்கே அப்படியே பெரிய வயல்வெளி அங்காலையும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நிறைய இடங்கள் இருந்துருக்குது. உள்ள வந்து இந்த இடத்த ஒருக்கா சுற்றி பார்ப்போம். இந்த இடத்த பாருங்கள் இப்படி கிடக்கண்டு. இதுக்குள்ளே மாடு முதல் வந்து ஆரம்பத்தில் ஐயோ பாருங்க உள்ளுக்கு பார்க்குறதுக்கே பயங்கரமாக கிடக்கு. ஷோ இதுக்குள்ள ஆக்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியல. இந்த இடத்த பார்க்குறதுக்கே இது வேறு ஏதோ இடம் மாதிரி பயமாக கிடக்கு. உள்ளுக்குள்ளே தொட்டிகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியா இண்டே தானே ஒன்று வந்து பார்க்குறீங்க இந்த வாரம் நீங்கள் இதெல்லாம் என்ன செய்தவங்க மாடை அடிக்கிறது. இதில் பயங்கரமாக கிடக்கப்பா இந்த இடத்த பார்க்க. பயங்கரமாக கிடக்கு இந்த இடத்த பார்க்க.
கட்டில் எல்லாம் வச்சுருக்காங்க, இவங்க படுத்துருக்காங்க கூட. அதுக்கு அப்புறம் என்ன சின்ன தொட்டிகள் எல்லாம் கிடக்குது. சும்மா மேசையில் தானே என்ன கரண்ட் தான் சூச்சு போட எரியுமா? பல்புகள் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக கழட்டி போட்டாங்க. எதுவுமே வேலை செய்யல உள்ளுக்குள்ளே. அதெல்லாம் பம்பு ஊட்டி கிடந்தா அதையும் கழட்டி போட்டாங்களா என்ன? பம்பு ஊட்டிக்கு வந்தாலும் வாங்க அந்த பம்மை கலட்டி போட்டு தாங்கள் மோட்டரை போக வச்சது. நாங்கள் இதில் வந்து தண்ணி இந்த பனஜிக்கு தண்ணி அடித்து குடிக்கணும். இப்போ ராணுவம் வராத காலத்தில் பேருந்து அவங்க வந்துடுறாங்கன்னோடனா பேருந்து விட மாட்டோம்ட்டாங்க இருக்கிறாங்க. இப்போ கெட்டடி எத்தாம வந்து இருந்திருக்காங்களா என்ன? 2013 பண்ணோம். சரி, இது வந்து ஒரு அது இப்போ நீங்கள் பாவிக்கலாமே, நீங்கள் உங்களுக்கு தேவையண்டா. இந்த பனஜி என்ன இந்த பனஜி என்ன அந்த பனை சீ கொண்டு அப்படியே வந்தாங்க கல்லோட விட சொல்லி போட்டாங்க. விட்டுட்டு அப்படியே விட்டாது விட்டுட்டு அந்தியோட இருக்க வராம விட்டு நான் இன்றைக்கு தான் வந்து தான் பாருங்க. என்ன செய்ய ராணுவம் அன்றைக்கு இருக்க ராணுவம் நிற்க வந்தேன். ஆனால் இந்த வேலியை பிடுங்கி போட்டாங்களா, நான் வந்து பார்த்தேன். பார்க்க ஒன்றும் பறையில அவன் ஒன்றும் சொல்லல. வெளியேற போய் வந்தானேன்னு விட்டுருக்குறாங்களுக்குள்ளே இருக்காங்க. என்ன வாங்க தங்களுக்கு ஓலியால் விட்ட உள்ளுக்கு வேற சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ நான் வந்து போட்டு அவ என்ன இன்னும் ராணுவம் இருந்து என்ன எதுக்கு செய்தவங்கன்னு தெரியாது உங்களுக்கு? என்ன செய்தவன்னு தெரியாதுண்ணே, என்னதுக்கு இந்த இடத்துல வந்து இருந்தவன்னு தெரியாதுண்ணே. ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து, அதாவது டவுன் ஒரு கடற்கரையோ இல்லாட்டிக்கு ஏதோ டவுன் பகுதியில் இருந்தால் கூட சொல்லலாம் என்னதுக்குண்டு. ஆனால் சரியான ஒதுக்குப்புறமான இடத்துல அதுவும் 2013 வந்து இருந்திருக்காங்க. என்னத்துக்கு வந்துருந்தாங்கன்னு தெரியல. இப்போ பெரிய ஒரு பிரதேசம் தானே உள்ளுக்குள்ளே. கிட்டத்தட்ட இந்த இடத்துல வச்சு நான் ராணுவம் யூடியூப் கிட்டத்தட்ட எவ்வளோ ராணுவம் இதுக்குள்ளே இருந்திருக்கு? எல்லா ஒரு கன பேர் இருந்தவங்க, இதுக்கு கன பேர் இருந்தவங்க, ஒரு 50-60 பேருக்கு இந்தியாலையும் இருக்கு உங்களோட பணிகள் செய்வதுக்கு. நாங்கள் இனிதான் பார்க்குறீங்க, இதுக்கு பார்ப்போம். இவங்கள் இப்போ தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா இங்கே இருக்கலாம். இப்போ இந்த யூடியூப்பில் எங்களையும் போட்டு காட்டுவீங்க. அன்னையும் பிறப்பு அன்னைக்கு என்ன பேர்? நான் கிருபாகரன். இங்கே வயல்வெளிகளே, அதாவது இந்த வயல்வெளிகளுக்கு தான் ராணுவம் விவசாயம் செய்தவங்க இல்லை ஒன்றும் செய்யலை. ஓகே, ஃபுல்லாக பத்தியாக இருந்தது. இப்போ மதில் காட்டி கிடந்தது. ஆனால் பத்தியாக ராணுவம் உண்டை வந்தாலும் இந்த பனையெல்லாம் இந்த வடடிக்கானு இதெல்லாம் இப்படி சின்ன நண்டு தானே குளத்துக்கு குழந்தை நிற்குது. இப்போ எல்லாம் கிளாடி இருக்கேன் உள்ளுக்குள்ளே பாருங்க கூட இந்த பைப் லைன்கள் எல்லாமே தோட்டங்களுக்கு ஏதோ விட்டுருக்குறாங்க எல்லாமே கிளறி எடுத்து போட்டாங்களா அப்படி.